கரூரை சேர்ந்த பாலாஜி ஐயா அவங்களை சிறப்பு பேச்சு கொடுக்கறதுக்கு வருக வருக என வரவேற்கிறோம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயகிரிவும் பாஸ்மகி. அயகிரிவரை வழிபட்டு குருமார்களை வழிபட்டு இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஜோதிட ஆசான்களை நான் பணிவுடன் வணங்கி என்னுடைய முதல் உரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறோம். மெடிக்கல் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் என்பது வள்ளுவர் வாக்கு. ஸோ ஒரு ஜாதகம் பார்க்க போகிறோம், ஒருத்தர் ஜாதகம் வராரு அப்படின்னா அந்த ஜாதகத்தில் நோய் எதனால் ஒரு நோய் வருது, அந்த நோய்க்கு காரகம் என்ன, அதுக்கு பரிகாரம் என்ன, அந்த நோய் தீருக்குமா, எப்போ தீரும், அதே நேரத்தில் நோய் எல்லா நேரத்துலையும் வரதில்லை, அதுக்கான டைம் என்ன, எல்லாமே இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜிங்கிற ஃபீல்டில் வருது. இது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய ஃபீல்டு. இந்த ஃபீல்டு இப்போ நிறையா தேவைப்படுது ரொம்ப. ஏன்னா விதவிதமான நோய்கள், விதவிதமான வியாதிகள் தினம் மனிதனை வாட்டிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி அதுக்கான மருந்துகளும் இப்போ பார்த்தோம்னா சித்த மருந்து, ஹோமியோபதி, அலோபதி அப்படின்னு பார்த்தா மருந்துகளும் நிறையா பரவி வருது. ஸோ எத்தைன்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்துக்கு வரும். நல்ல நிலைமையில் இருக்காங்க, நல்லா இருக்காங்க, ஆனால் திடீர்னு அவங்களுக்கு ஒரு 50 வயசு அந்த மாதிரி ரேஞ்சில் வரப்போ கேன்சர் அப்படின்னு வருது. ஸோ அது வரைக்கும் அவங்க நல்லா இருந்திருக்காங்க. அதே மாதிரி தோல் வியாதி இது மாதிரிலாம் வரப்போ நமக்கு அது எதனால் வருது, ஏன் வருது, எந்த தெய்வத்தை வழிபடுறது, அது என்ன தசா புத்தினால் வருதா, கிரக கோளாறுனால வருதா, பூர்வ ஜென்ம கோளாறுனால வருதா, தெய்வ குத்தத்தினால வருதா, நம்ம செய்கிற தவறுகள் முன்னோர்கள் சாபத்தினால வருதா அப்படின்னு எல்லாத்தையும் இந்த ஜாதகத்தில் ஜாதகர் நம்ம பார்க்க வரப்போ நம்ம ஆலோசனை பண்ண முடியும். பொதுவாக கிரகங்கள் பொறுத்த வரைக்கும் சூரியன் பார்த்தோம்னா சூரியன் ஜாதகத்தில் வீக்காக இருக்கிறப்ப இந்த இதயம், கண்கள், எலும்பு சக்தி இதெல்லாம் ப்ராப்ளம் வருது. சந்திரன் அப்படிங்கிறப்ப மனநிலை, ரத்தம் இதெல்லாம் பாதிப்பு வருது. செவ்வாய் மெயினாக ரத்த ஓட்டம், காயம், அறுவை சிகிச்சை இதெல்லாம் காரகமாக வருது. புதன் பார்த்தா நரம்பு மண்டல பாதிப்பு, பேசும் திறன் பாதிப்பு, அதே மாதிரி மெமரி ப்ராப்ளம்ஸு அதெல்லாம் புதன் காரகமாக வருது. புதன் வீக்காக இருக்கிறப்ப இதெல்லாம் பாதிப்பு வருது நமக்கு. அதே மாதிரி ஜாதகத்தில் ஜென்ரலாக குரு ப்ராப்ளம் இந்த கல்லீரல், லிவர் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால், ஃபேட்டு இதெல்லாம் வருது. சுக்கிரன் மெயினாக பார்த்தா அந்த விந்துக்கள் ப்ளஸ் இனப்பெருக்க ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம் இதெல்லாம். சனி எலும்புகள், மூட்டு வலி, ஜாயிண்ட் பெயின் இதுக்கெல்லாம் காரணமாக வருது. பேரலிட்டிக்ஸ், ஆர்த்ரிட்டிஸ் இந்த நோய்களுக்கும் காரகமாக வருது. அதே மாதிரி ராகு கேது கொஞ்சம் கண்டுபிடிக்க முடியாதது, உள்ளுக்குள்ளே பரவி கிடக்கிறது, கேன்சர் இந்த மாதிரி வைரஸ்னால் வருது. இந்த மாதிரி வியாதிகள், புது வியாதிகள் வருது. அதெல்லாம் நமக்கு ராகு கேதுக்கள்னால பாதிப்பாக வருது. ஜென்ரலாக பார்த்தா பாவகம் அப்படிங்கிறது மெயினாக எப்படி கிரகத்துக்கு காரகத்துவம் சொல்கிறோமோ பாவக காரகத்துவம் மெயின். மேஷம் அப்படின்னு காலச்சக்கரப்படி பார்த்தோம்னா மேஷராசி தலை அப்படின்னு ஆரம்பித்தோம்னா அதுலேருந்து எடுத்து ரிஷபம் கழுத்து, மிதுனம் தோல், நுரையீரல், கடகம் மார்பு, அதே சிம்மராசி இதயம், அதே கன்னி வயிறு, அதே துளாராசி சிறுநீரகம், அதே மாதிரி விருச்சிக ராசி இனப்பெருக்கம் அந்த ரீப்ரொடக்ஷன், தனுசு தொடை, அதே மாதிரி மகம் எலும்புகள், கும்பம் கால், அதே மாதிரி வெர்கோசிஸ் அந்த மாதிரி, மீனம் பாதம் இதெல்லாம் வருது. ஸோ அந்த பாவகம் கெட்டு போகிறப்ப நமக்கு அதுக்கேற்ற பாதிப்பு வருது. ஜென்ரலாக ஜாதகத்தில் 6ஆம் இடத்தை பார்க்குறப்ப அது என்ன நோய்க்கான காரணம் அப்படின்னு அந்த கிரக ரீதியாக தெரிஞ்சுக்கலாம். 8ஆம் இடம்ங்கிறது அந்த நோய் நீண்ட கால நோயாக இருக்கா இல்லை ஷார்ட் டைமில் முடியுதா அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். 12ஆம் இடம்ங்கிறது இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகுதா, போய் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாப்படி வருமா, வைத்திய செலவு வருமா அப்படிங்கிறது இந்த 12ஆம் பாவம் லக்னத்துலேருந்து பார்க்குறப்ப அதை ஆராய்ச்சி பண்ணுறப்ப தெரியுது. மெயினாக பார்த்தோம்னா அந்த பிபிங்கிறதுக்கு பார்த்தா உயர் ரத்த அழுத்தத்துக்கு சூரியன் செவ்வாய் பாதிப்பு இருந்தால் அது மாதிரி ஆகுது. சிம்ம ராசி பாதிச்சிருந்தால் பிபி ப்ராப்ளம் வருது. டயபெட்டிஸ் ஜென்ரலான நோய் சுக்கிரன் பாதிப்பு, அதே மாதிரி குரு சுக்கிரன் தொடர்பு இருந்தால், அதே மாதிரி துளாராசி மீனராசி பாதிப்பு, 6ல் சுக்கிரன் இருந்தால் அது டயபெட்டிஸ் ப்ராப்ளம் வருது. மைக்ரைன் தலைவலி ப்ராப்ளம் பார்த்தா சந்திரன் ராகு காம்பினேஷன் இருந்தால் அந்த மாதிரி வருது. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் பொறுத்த வரைக்கும் குரு பாதிப்பு, லக்னத்தில் குரு இருக்குது அப்படின்னா இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம், லிவர், ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் அதெல்லாம் வருது நமக்கு.
மெயினாக ஜாயிண்ட் பெயின் அதெல்லாம் பார்க்குறப்ப சனி பாதிப்பு, அதே மாதிரி சனி 6-8 இருந்தால் அந்த மாதிரி வருது ஆர்த்ரிட்டிஸ். ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறப்ப சூரியன் பாதிப்பு சிம்ம ராசி பாதிச்சிருந்தா வருது. சனி இல்லாட்டி ராகு வந்து சூரியன் வந்து பார்த்தான்னா அந்த மாதிரி ஆகுது. ஸோ ஜென்ரலாக மெடிக்கல் அஸ்ட்ராலஜி மூலமாக நம்ம நோய் வரக்கூடிய காலத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம், நோய்க்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம், நோய்க்கு வந்து என்ன மாதிரி மருந்து சாப்பிட்டா நம்ம அதை குணப்படுத்துறதுங்கிறது நம்ம ஜாதகருக்கு நம்ம பரிந்துரைக்கலாம். மெயினாக இது வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தங்க வராங்க அப்படிங்கிறப்ப அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளை தவிர்த்து இதையும் நம்ம அவங்களுக்கு ஒரு டிப்ஸாக கொடுக்கலாம், அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஜென்ரலாக பார்க்குறப்ப ஸ்ரீரங்கம் தன்வந்திரி பகவான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல அனுபவமாக இருக்குது. ஃபாரினில் இருக்கிற கிளையன்ஸு, முஸ்லீம்ஸு, அந்த மாதிரி வேற்று மதத்தை சேர்ந்தவங்க ஃபாரினர்ஸ் கூட வந்து என்கிட்ட அப்ரோச் பண்ணுறப்ப ஸ்ரீரங்கம் தன்வந்திரியெல்லாம் நான் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள்ட்ட அவங்க பேரில் அர்ச்சனையெல்லாம் பண்ணியிருக்கேன். அது வந்து அவங்களுக்கும் கண்கூடாக இருந்து ஈரானில் இருக்கிறவங்க ஒருத்தங்களுக்கு கூட அவங்க அம்மாவுக்கெல்லாம் வந்து குணமாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அவர் ஒரு பவர்ஃபுல்லான காட் ஆஃப் மெடிசனாக இருக்காருன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கரூரை சேர்ந்த பாலாஜி ஐயா அவங்க வந்து ஜோதிட கருத்துக்களை அருமையாக முதல் மேடையில், இன்றைக்கி தான் நம்ம மேடையில் முதல் முறையாக பேசுகிறாங்க. சொன்ன நிமிஷத்துக்குள்ளே பேசி முடிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஐயாவுக்கு பாராட்ட விதமாக பொன்னாடை போத்த சேலம் இரும்பாலை விஜய் ஐயாவும் அரிகுளம் ஐயாவும் வருக வருக என வரவேற்கிறோம்.